சட்டமன்றத்தில் ஏனோ தானோ என்று கேள்விகள் கேட்காமல் ஆக்கப்பூர்வமான முறையிலே கேள்வி கேட்பதையே வாக்காளர்கள் மக்கள் விரும்புகிறார்கள். ஏன் சட்டமன்றத்தில் ஏனோ தானோ என்று கேள்விகள் கேட்காமல் ஆக்கப்பூர்வமான முறையிலே கேள்வி கேட்பதையே வாக்காளர்கள் மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நேரடி ஒளிபரப்பு சட்டமன்றத்திலே தொடர்ந்து நடைபெறுகின்றது என்றால் உறுப்பினர்களுக்கு பொறுப்புணர்வு இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஒவ்வொரு நிமிடத்தையும் மக்கள் பிரதிநிதிகளுடைய செயல்பாடுகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும். குறிப்பாக அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் மக்கள் சார்ந்த பேச்சாக, தங்களுடைய தொகுதி திட்டங்கள் சார்ந்த பேச்சாக இருக்க வேண்டுமே தவிர அரசியல் சார்ந்த ஏட்டிக்கு போட்டி பேச்சாகவோ வெறுப்பை காண்பிக்கும் பேச்சாகவோ இருக்கக்கூடாது. 100 நாட்கள் ஆட்சியில மக்களுடைய எண்ணங்களை பல விதத்திலே பிரதிபலித்திருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் முழுமையாக விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு இன்னும் இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய வேண்டுகோளாக இருக்க முடியும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.